நாங்கள் இருக்க ஊரில் தைப்பூசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 3லேருந்து 4 குரூப் அளவுக்கு பழனிக்கு பாத யாத்திரா போவாங்க. இந்த குரூப் பார்த்தீங்கன்னா 50வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சூப்பராக லைட் செட்டிங்லாம் வச்சு நிறைய என்னென்னமோ பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கவே நமக்கு டான்ஸ் ஆடணும் போலவே இருந்தது. அவங்க ஆடுறதை பார்த்துட்டு கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது. நான் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள எல்லாம் அவங்களே கிளம்பிட்டாங்க. அடுத்து ஜண்டை மேளத்தோட நல்லா அலங்காரமெல்லாம் பண்ணிட்டு அது என்ன மாதிரி காஸ்டியூம் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. பட் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு யாருக்காவது இது என்ன டான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அப்படி உங்க ஊர்ல எல்லாம் எப்படி தைப்பூசம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இங்க ரொம்ப கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பியா இருக்கு பார்க்கறக்கே. அடுத்து நம்ம தலைவர் முருகர் தான் நல்லா அலங்காரத்தோட அவ்வளோ சூப்பராக இருந்தாரு. ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தாரு. ரொம்ப நேரமாவே ஜஸ்வின் ஆளவே காணோம். என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு நாங்கள் விநாயகருக்கெல்லாம் படைச்சிருந்தோம். அதுல இருந்து ஏதாவது ஆட்டையை போட்டு சாப்பிடலாமா அப்படின்ட்டு அவரோட வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ